வணக்கம். நான் கௌசிக் செகண்ட் இயர் பிகாம் படிக்கிறேன். இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ். நம்ம இன்றைக்கி எந்த புக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா செவ்வாழை. இது இல்லைன்னு ஒரு பார்த்திங்கன்னா பேரறிஞர் அண்ணா. இதில் மொத்தம் 8 சிறுகதை இருக்குது. அதில் முதல் சிறுகதை செவ்வாழை. இதில் கதாபாத்திரங்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா செங்கோடன், பண்ணையார் மற்றும் கணக்கில்லை சுந்தரம். செங்கோடன் பண்ணையார் வீட்டில் அடிமையாக வந்துட்டுருக்கார். எந்த லாபமும் பார்க்காம செங்கோடன் அவர் வீட்டில் வேலை செஞ்சுட்ருக்கார். ஆனால் அவர் கொடுக்குற கூலி, சாப்பாடு, அரிசி எல்லாம் கால்வாசி தான் அவங்களுக்கு பத்துது. அதனால் செங்கோடன் அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வாழைக்கன்று வளர்த்துட்டு இருக்காரு. அவங்க பசங்கள்லாம் போய் பார்ப்பாங்க, வாழைக்கன்று என்றைக்கு வளரும், அவங்க என்றைக்கு அந்த பழம்லாம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையார் வீட்டில் விசேஷம் வருது. அவங்க மருமகளுக்கு எங்கே தேடி பார்த்தாலும் அந்த வாழைப்பழம் கிடைக்கவே இல்லை. விலை அதிகமாக வருது எந்த கடையில் கேட்டாலும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு குழப்பத்தில் இருக்காங்க பண்ணையார் மற்றும் கணக்கவே சுந்தரம். அதனால் சுந்தரம் செங்கோடன் வீட்டில் ஒரு வாழைக்கன்று வளர்ந்துட்டுருக்கு, அதை நம்ம கேட்டு பார்ப்போம் செங்கோடன் கிட்ட அப்படின்னு. அதே மாதிரி நம்ம செங்கோடன் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த 4 பசங்களும் இந்த மரக்கன்று வளர்ந்துகிட்டே இருக்குது. இன்னும் 2 நாளாக வளர்ந்துடும், நம்ம பழம் சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் செங்கோடன் கிட்ட பண்ணையார் கேட்கும்போது வாழைப்பழம் வேணும் வாழைக்கன்றுலேருந்து அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் தயக்கத்தில் இருக்கார், குழப்பத்தில் இருக்கார், கொடுப்போமா இல்லை வேண்டாமான்னு. ஏன்னா விசுவாசமாக வேலை செஞ்சிட்ருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அவருக்கு சரி கொடுத்து தான் நான் பழகியாச்சு, என்ன பண்ணையார் வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் பசங்களாம் அந்த நாள் ஃபுல்லாக அழுகிறாங்க, ஃபுல்லாமே நைட்டு ஃபுல்லாக அழுகிறாங்க. என்னடா இது, நம்ம இன்னும் 2 நாள் பணம் வந்துடும், ஆனால் இப்படி கேட்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டு சரி எல்லா பழமும் பண்ணையார் வீட்டில் கொடுக்குறாங்க. ஆனால் பண்ணையார் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான பழம் மட்டும் எடுத்துகிட்டு மீதி பழம் எல்லாம் கடையில் விற்கிறாங்க. மறுநாள் காலையில் அவங்க பசங்களாம் கேட்குறாங்க, கடைக்கு போயிட்டு வாழைப்பழம் வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு. ஆனால் வாழைப்பழோட விலை பார்த்திங்கன்னா 1 ரூபா. ஆனால் அவங்க அம்மா கொடுத்து பார்த்திங்கன்னா 4 நாள் தான். சரி வாழைப்பழம் விலை அதிகமாகிடுச்சு, சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு 4 நாளைக்கு 2 பேர் கடலப்பருப்பி சாப்பிட்டாங்க. இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா விஸ்வாசம் இருக்கலாம், ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கதை பேய் ஓடி போச்சு இல்லை பார்த்திங்கன்னா. இல்லை பூசாரி மக மற்றும் ஊர் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பூசாரி ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்த்திங்கன்னா பூசாரி பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஊர் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. எதனால் பிடிச்சிச்சு, எப்படி பிடிச்சின்னு யாருக்குமே தெரியல, பூசாரிக்கு மட்டும்தான் தெரியும். ஃபஸ்ட்டு பூசாரியை என்ன நினச்சிட்டாருலாம், சரி பொண்ணுக்கு ஏதோ வயிறு வலி 2-3 நாள் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்டர்ஸ் கிட்டையும் காமிக்கிறாங்க. ஆனால் சரி பண்ண முடியல. என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்புறம் தான் தெரியுது, ஒரு 2-3 நாள் கழித்து அவங்க ஒழுங்காக பதில் சொல்கிறதில்ல, வேலை செய்கிறதில்ல, எது செஞ்சாலும் மூஞ்சியை கட்டுறாங்க, சிடுஜன்னு இருக்காங்க. சரி நம்ம கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனால் தாயத்தை ஏதோ கட்டுறான்னு சொல்லுன்னு பார்த்தா கோயிலுக்குள்ளே உள்ளே விட மாட்டுறாங்க. ஏதோ சக்தி அவங்க தடுக்குது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பூசாரி குழப்பத்தில் இருக்கார். கடைசியாக எங்கே நின்னா அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி வைஃப் கிட்ட கேட்குறாங்க. அந்த ஆலமரத்துக்கிட்ட அந்த ஆலமரம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பையன் இறந்துருந்தான், தூக்கு போட்டு இறந்தான். அவன் எப்படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேட்டைக்காரன், குறும்புடன், எல்லா பொண்ணுங்களும் வம்பெடுத்துட்டு இருப்பான், கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பான். அதனால் அந்த பையன் லவ் ஃபெயிலியர்னால இறந்துட்டான். அதனால் அந்த பையனோட ஆவி பொண்ணுக்குள்ளே பூந்துருச்சு. சரி என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பூசாரி கோயிலுக்குள்ளே தாயிட்டு எல்லாம் மந்திரம்லாம் சொல்லிக்கிட்டு பொண்ணை தீர்த்துறாரு. அப்புறம் ஊர் மக்கள்லாம் சரி பூசாரினால தான் பொண்ணு பேய் ஓடி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கதை சோனாசலம். இவர் பார்த்திங்கன்னா இவர் செய்வார், யாருக்கு எதுன்னு தடையே இல்லாமல் காசு கேட்டாலே கொடுப்பாரு, இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லா உதவியும் செய்வார். பார்த்திங்கன்னா இவரோட தொழில் பார்த்திங்கன்னா வேஷ்டி சட்டை அண்ட் லுங்கி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு இவர். சரி மருமகளுக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நெருங்கி போயிடுச்சு. சரி கல்யாணத்துக்கு ஏதோ நகை இல்லை, 10 சவரன் நகை எல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. 3 வருஷம் போகுது. மாப்பிள்ளை வீட்டில் வரதட்சணை கேட்குறாங்க 1000 ரூபா. திடீர்னு ஒரு தொழிலில் பார்த்திங்கன்னா நஷ்டம் வந்துடுச்சு. என்ன பண்ணுன்னு தெரியல. மாப்பிள்ளைக்கு வரதட்சணை கொடுக்கணும், என்ன பண்ணான்னு சொல்லிட்டு சரி போகிற வரவங்ககிட்டலாம் இல்லை கடன் கேட்குறாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் இவருக்கு யாரும் உதவி செய்கிறதில்ல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோட்டில் பைத்தியமாக அலைஞ்சிட்ருக்காரு. ரோட்டில் போயிட்டு இருக்க ஒரு தம்பி கேட்குறாரு, அண்ணா என்னாச்சு, பொண்ணு எப்படி இருக்காங்க, மாப்பிள்ளை இங்கே வந்தாரா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைப்பா மாப்பிள்ளை இந்த மாதிரி வரதட்சணை கேட்டாங்க, என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு கேட்டார். சரிங்கண்ணா பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவர் நம்ம சோனாசலம் கேட்குறாரு, என்ன விசாரிக்கலான்னு சொல்கிறான், ஆனால் காசு எதுவும் கொடுக்குறானா, இவங்களுக்குலாம் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டு இருக்கார். அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்க கேட்குறாங்க, என்னன்னா குழந்தை குட்டிலாம் எப்படி இருக்குது, பேரம்பேத்திலாம் பார்த்தாச்சுன்னு கேட்டப்போ இல்லைப்பா அதே கதையை சொல்கிறார்.
மாப்பிள்ளை வரதட்சணை கேட்குறாங்க. 1000 ரூபாய் என்னால் கொடுக்க முடியல, நஷ்டமாயிருச்சு. சரி என்ன பண்ணலாம் தான் சரி பாருங்கள் கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்குது அப்படின்னு. அடுத்து ஒரு அம்மா வராங்க. தம்பி என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அம்மா இந்த மாதிரி மாப்பிள்ளை வரதட்சணை கேட்குறாங்க, மாப்பிள்ளை பேர் என்னன்னு கேட்டாங்க. என் பக்கத்து ஊருக்காரர் தான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. சரி நான் வேணால் மாப்பிள்ளை கிட்டே நான் வந்து பேசி பார்க்குறேன், இந்த மாதிரி மாமனார் இப்படின்னு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிக்கினேன். ஆனால் இவர் சோனா சாலம் என்ன சொல்கிறார், அவர் நிறையாவே டைம் கொடுத்துட்டாரு, என்னால் காசு கொடுக்க முடியல, எனக்கு இன்னும் கொஞ்சம் தொழிலில் நஷ்டமாக இருக்கேன், என்ன பண்ணான்னு தெரில அப்படின்றாரு. சரி விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு போகிறாரு. அப்புறம் இந்த சோனா சமுந்தர் இவரும் கேட்குறாங்களே ஏதோ உதவி செய்கிறாங்கன்னு பார்த்தா யாரும் உதவி செய்யலை. இன்னொருத்தவங்க ரோட்டில் போயிட்டுருக்கிறவங்க வந்து கலெக்டரோட ஒய்ஃபு, அவங்க குழந்தை போயிட்டு ஸ்கூல் விட்டு போயிட்டுருக்காங்க. கேட்டதுக்கப்புறம் என்னம்மா இந்த பக்கம் அப்படின்னு கேட்டதுக்காக குழந்தைய கூட்டிகிட்டு போனோமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த குழந்தை கலெக்டரோட பொண்ணு காலத்தில் நகை செயின் தெரியுது, தங்க செயின் கிடைக்குது. பார்க்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, தண்ணி இருப்பா நீ குழந்தைய பார்த்துக்கோ, தண்ணி குடிச்சிட்டு வரேன் பார்க்குது அப்படின்னு சொன்னாங்க. இவரும் வந்து அந்த குழந்தை கழுத்தில் இருக்க தங்க செயின் திருடிட்டு போகிறாரு. அதே சமயத்தில் போயிட்டாரு. அப்புறம் அந்த அம்மா கத்துறாங்க, எங்கடா அது குழந்தை கழுத்தில் செயினை காணான்னு சொல்லிக்கிட்டு. அதே சமயத்தில் வந்து ஒருத்தர் வராரு, அவரை மாதிரி இல்லைன்னா குழந்தை கழுத்துலேருந்து செயின் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இல்லை நான் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் நம்ப மாட்டுறாரு. கடைசியில் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவரை தூக்கி போயிடுறாரு. அடுத்த கதை பலாப்பழம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு கடந்த 1.5 வருடமாக வந்து உடம்பு சரியாக இருக்குது. என்ன ரீசன் அவங்களுக்கு தெரியல, சரிங்களா? அதனால் ஜோதிட இடத்துக்குலாம் போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரஃப்பாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லப்போ, ஆனால் சனி வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நல்லா அவங்க புருஷனுக்கு வந்து மாங்கல்ய பத்திரம்னா நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, அவங்க ஜோதிடர்கிட்ட, நீங்கள் இந்த மாதிரி ஜோதிடர் சொல்கிறாரு உங்கள் மாங்கல்ய பத்திரத்துலாம் ஒன்றும் இல்லை. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா பெருமாளே இவங்க சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஜோதிடர் சொல்கிறாரு, பெருமாள்லாம் சொல்ல கிரகம்லாம் சொல்லுது, பைத்தியம் மாதிரி வளராத அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சூரியன் உக்கிரமாக இருக்கார், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் வந்து இந்த மாதிரி வேலைக்கெலாம் அவ்வளோ போக வேண்டாம், வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அவருக்கு சரியாகலை. அதாவது சூரியன் வந்து 15 நாள் கழித்து சரியாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 15 நாளும் தாண்டிடுச்சு, அவருக்கு உடம்பு சரியில்லை. சரி டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர்கிட்ட என்ன தான் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, அதிகமாக இருக்குது. அண்ட் ஈவினிங் டு நைட் வந்து ஃபீவர் கம்மியாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில, டாக்டருக்கே தெரில. டெய்லி இந்த மாதிரி டாக்டர் வந்து செக் பண்ணும்போது டெம்பரேச்சர் இந்த மாதிரி அதிகமாக இருக்குது. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவரோட சீஃப் டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, அவனுக்கு என்ன டேப்லெட்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிக்கிட்டு. அப்புறம் என்ன பண்ணுறோன்னு அவருக்கும் தெரியல. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கு. கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் சரி ஆப்ரேஷன் பண்ணி தான் அவர் கிளியர் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஆப்ரேஷன் பண்ணி அவர் இப்போ உயிரோடு இருக்கார். அவ்வளோதாங்க. நன்றி, வணக்கம்.